கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஒரு புதிய நாள்ல உங்களை சந்திப்பதுல சந்தோஷமா இருக்கிறது. විශ්වාසය තුළ ප්‍රේමවන්තයනි අලුත් දවසක් තුළ ඔයාලා බැලීම සතුටුයි. தொடர்ந்தும் கர்த்தரிட எப்படி ஜெபங்கள் நாங்க ஜெபிக்கணும் அப்படின்ட்டு நாங்க சில காரியங்களை பார்த்து வருகிறோம். අපි කොහොමද යාඥා කරන්න ඕනි කියලා අපි බලමින් පැමිණියේ. இந்த நாளிலேயும் நாங்கள் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். මේ දවසෙත් අපි එක් දෙයක් බලන්න යනවා. நீங்கள் சங்கீதம் 150வது சங்கீதம் முழுவதையும் வாசி பார்த்தீங்கன்னா ඔයාලා 150 වෙනි ගීතාවලියේ පුරාම ඔයාලා කියලා බැලුවා. அதுல கர்த்தருக்கு துதி செலுத்துறத குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ඒකේ උන්වහන්සේට ස්තුති දීම ගැන කියනවා. அப்ப கர்த்தருக்கு நாங்கள் துதி செலுத்தி நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். එතකොට අපි ඇවිල්ලා උන්වහන්සේට ස්තුති කළා යාඥා කළ යුතුයි. எல்லாத்துக்காக நாங்கள் துதிக்க வேண்டும். සියල්ල උදෙසා අපි ස්තුති කළ යුතුයි. துதிக்கும் போது கர்த்தருடைய இருதயம் மகிழ்கிறதாய் இருக்கிறது. අපි ස්තුති කරන විට උන්වහන්සේගේ අදවත ඇවිල්ලා ප්‍රීතියෙන් පිරෙනවා. நாங்க பாருங்க, ஒரு ஆராதனையில இருக்கலாம், ஜெபங்களில இருக்கலாம், ஆரம்பத்திலே கர்த்தருக்கு துதி செலுத்துவோம் நாங்க. අපි නමස්කාරයක් තුළ වෙන්න පුළුවන්, යාඥාවක් තුළ වෙන්න පුළුවන්. අපි ප්‍රථමයෙන් ඇවිල්ලා උන්වහන්සේට ස්තුති ஏன் කරනවා. அவர் செய்த நன்மைகளை நினைத்து, එනම් උන්වහන්සේ කළා වූ ආස්කම් ගැන සිතලා அவர் எங்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்காரோ, கர்த்தாவே நீங்க இப்படிப்பட்ட தேவன் என்பதை சொல்லி துதிக்கிறோம். අපි සියල්ල තුළ උන්වහන්සේට ස්තුති කරනවා. இன்னைக்கு நீங்க ஒரு ஜெபத்தை ஆரம்பிக்க முதவே, ඔයාලා යාඥාවක් ආරම්භ කරන්න ප්‍රථමයෙන් இன்னைக்கு நீங்க தனி ஜெபமா இருக்கலாம், ඔයාගේ තනි යාඥාව වෙන්න පුළුවන්, குடும்ப ஜெபமா இருக்கலாம். පෞල් යාඥාව වෙන්න පුළුවන්. ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது துதிக்க ஆரம்பிங்க. මොනාරි ස්ථානයක් තුළ ඔයාලා යාඥා කරන්න ප්‍රථමයෙන් ඔයාලා ස්තුති நல்ல කරන්න. வாயை திறந்து கர்த்தருடைய நாமங்களை சொல்லி நீங்க துதிக்க துதிக்க උන්වහන්සේගේ නාමයන් පවසලා ඔයාලා ස්තුති කරන්න. அந்த இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கிடும். ඒ ස්ථානයේ උන්වහන්සේගේ ප්‍රශංසාව පිරෙයි. அந்த இடத்துல கர்த்தருடைய கிருபை பெருகிடும். උන්වහන්සේගේ කරුණාවේ ස්ථානයේ ஏன்னா පිරෙයි. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, එන උන්වහන්සේගේ වචනේ කියනවා அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் என்று. උන්වහන්සේ ස්තුතිය තුළ වාසය කරනවා அப்ப කියනවා. அதனால நீங்க துதிக்கிற நேரம் அந்த இடத்துல அவர் வந்துருவாரு. ඔයාලා ස්තුති කරන්න ආරම්භ කරන විට ස්ථානෙට උන්වහන්සේ පැමිණෙයි. துதிக்கிறதுனா அவரை கௌரவப்படுத்துகிறதா இருக்கிறது. අපි ස්තුති කරනවා නම් උන්වහන්සේට ගෞරව කරනවා ඒ அவரை කාර්යය. புகழ்ந்து அவரை பாராட்டி நீங்க இப்படிப்பட்டவர் தேவனேன்னு சொல்லி நாங்க சொல்லும் போது அவருடைய இருதயம் மகிழ்ந்து விட்டுரும். ඔබ වහන්සේ මේ වගේ දෙවිදුන් කියලා අපි ස්තුති කරන විට උන්වහන්සේගේ අදවත ඇවිල්ලා ඒ ප්‍රීතිය තුළ පිරෙනවා. அதான் சங்கீதம் 150வது சங்கீதம் 6வது வசனம் சொல்லுது, ගීතාවල 150 වෙනි ගීතාවලේ 6 වෙනි වචනේ කියනවා சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக அல்லேலூயா. හුස්ම ඇති සියල්ලෝම සාමිට ප්‍රශංසා කරිත්වා සාමිට ප්‍රශංසා කරව. அப்ப பாருங்க, அந்த இடத்துல சொல்லப்படுது எல்லாமே சுவாசமுள்ள எல்லாம் கர்த்தரை துதிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ඒ හුස්ම ඇති සියල්ලෝම උන්වහන්සේට ප්‍රශංසා කළ යුතුයි කියලා இன்னைக்கு කියනවා. நம்ம வாழ்க்கையில நாங்க துதிக்கிறவங்களா இருக்கிறோமா? අපි ඇවිල්ලා ප්‍රශංසා කරන්න ආයෙල ஒரு සිටිනවද? துதியின் ஜெபம் செலுத்துறவர்களா இருக்கிறோமா ඒ ප්‍රශංසාවේ යාඥාව අපි කරනවද? என்று சொல்லி நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். අපි සිතා බැලිය நீங்க යුතුයි. அப்படி செஞ்சு பாருங்க. ඔයාලා ලේලස් කරන්න நீங்க ஒரு බලන්න. சாதாரண மனுஷனை பாருங்களேன். ඔයාලා සාමාන්‍ය මිනිහෙක් බලන්න. ஒரு மனுஷனை போயிட்டு நீங்க பாராட்டி, ஐயோ நீங்க இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டோம் அப்படின்னா, ඔයාලා එක් මිනිහෙක් ළඟට ගිහලා "ඔයා මේව කරන්නේ හොඳයි නේ" කියලා අපි එයාලා දෙස බලලා කතා அப்படியே කළා. அவங்க உள்ள வந்து அப்படியே அழகிரும், அவங்க அப்படியே மாறிடுவாங்க. එයාලා ඇවිල්ලා වෙනස් වෙනවා. அப்ப அவங்களையே நம்மளுக்கு அப்படி ஒரு மனுஷனே அப்படி வந்து நடக்கும் போது, මිනිහෙක් ඇවිල්ලා ලෙස එයා ගමන් කරන විට நாங்கள் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், அவ்வளோ பெரிய தேவனை நாங்கள் உண்மையுள்ள இருதயத்தோட துதிக்கிற நேரம் அவர் எங்களுக்கு என்னெல்லாம் செய்வாரு. ඒ ආසත් පොළොවත් නැව දෙවිදුන් ලෙස බලලා අපි ස්තුති කරන විට උන්වහන්සේ කොහොම සතුටු වේද? அப்ப நாங்க அந்த படி நாங்க எங்க வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ඒ ලෙස අපේ ජීවිතය අපි කැප කළ යුතුයි. இன்னைக்கு நீங்க துதிக்க ஆரம்பிங்க. ඔයාලා ස්තුති කරන්න ஒரு ආරම්භ කරන්න. துதியின் ஜெபம் செலுத்த ஆரம்பிங்க. ඒ ස්තුතියේ ආඥාව කරන්න ආරම්භ கர்த்தர் කරන්න. நிச்சயமா நிறைய காரியங்களுக்கு உங்களுக்கு பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பார். සැබෑ උන්වහන්සේ ගොඩක් කාර්යන් වලට ඔයාලට පිළිතුරු දීලා ආශිර්වාද நீங்க அதுக்கு කරයි. ஒப்பு கொடுப்பீங்களா? ඔයාලා කැප කරන්න. எங்கள் அன்புள்ள தகப்பனே, අපගේ ප්‍රේමවන්ත இந்த පියාණනි, நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். මේ දවස නිසා ස්තුතියි. இன்னைக்கு துதிக்கும்படி யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தாங்களோ, ඒ ප්‍රශංසා කරන්න කවුරු කැප இன்னைக்கு කළාද? அந்த துதியின் அபிஷேகத்தால நிரப்பி நடத்துங்க. ඒ ප්‍රශංසාවේ ආලපය තුළ බොවන්සේ පුරවන්න. ஒவ்வொரு நாளும் துதியின் ஜெபம் செலுத்த ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்க. ඒ ප්‍රශංසාවේ යාඥාව කරන්න බොවන්සේ කරුණා ලබා දෙන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. Amen. Amen. God bless you. God bless you.